அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரே மாசத்துல ரூ. 5,000 சேர்க்கிறதுக்கான எளிய வழிகள பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே மாசத்துல ரூ. 5,000 சேமிக்கலாமா? நம்ம மாத சம்பளம் வரும்போதே எல்லா பண்ணலான்னு போல தான் தோணும். ஆனா, மாதம் முடிஞ்ச உடனே என்ன சேமிச்சேன் என்பதுக்கு பதில் இல்லாம போயிடும். இந்த வீடியோல நம்ம ஒரே மாசத்துல ரூ. 5,000 எப்படி சேமிக்கலாம் என்பத பத்தி பார்க்கலாம். இது யாருக்கும் சாத்தியம் இல்லாத விஷயம் இல்ல. இந்த 5 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். முதல் ஸ்டெப் என்னன்னா, பட்ஜெட் போடுங்க. மாத சம்பளம் வந்த உடனே தேவை செலவுகள் மட்டும் முதலில் பிரிச்சுடுங்க. அதாவது வீட்டு வாடகை, இஎம்ஐ, அப்புறம் உணவுக்கான செலவு. மீதமுள்ள பணத்த ஒரு பாகத்தை நேரடியாக சேமிக்க தீர்மானிங்க. 25% சேமிக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ 20,000 சம்பளம் வாங்குனீங்கன்னா, 5,000 வந்து கண்டிப்பா வந்து உங்களால சேமிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. 2வது வந்து உணவுக்கான செலவ வந்து கட்டுப்படுத்துங்க. அதாவது வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. வெளிய சாப்பிடுறது மிக அதிக செலவாகும். ஒரு மாதத்துக்கு 3,000 வரைக்கும் சாப்பாட்டுக்கே செலவாயிரும். அது மட்டும் இல்லாம வந்து சாப்பாடு ஒத்துக்கலன்னா, அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேற அதிகமாகும். அதுலயும் தினமும் டீ, ஸ்நாக்ஸு, சாட்டு, பானிபூரி தான் வந்து உண்மையா வந்து அதிகமா செலவு வந்து நம்மள வந்து எடுத்துட்டு போகும். 3வதா வந்து தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணுங்க. அதாவது Netflix, Amazon Prime, Spotify, ஜிம் மெம்பர்ஷிப் இதெல்லாம் வந்து ரூ. 500 ரூ. 1000 வரைக்கும் இருக்கும். நீங்க உண்மையிலே தேவைன்னா பயன்படுத்துங்க. இல்லன்னா வந்து கேன்சல் இல்லாட்டி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இம்பல்ஸ் ஷாப்பிங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஆன்லைன் ஆஃபர் பார்க்கும்போதே வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கணும்னு தான் தோணும். ஆனா, ஒரு விஷஸ் வந்து அதாவது ஆட் டூ கார்ட்ட வந்து போட்டு வச்சுட்டு 7 நாட்கள் வரை வெயிட் பண்ணுங்க. அப்புறமும் இது வேணும்னா அப்புறம் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிப்பு உங்களுக்கு வந்து ரூ. 1000 இல்லாட்டி ரூ. 2,000 வரை சேமிக்க உதவும். அப்புறம் வந்து கேஷ வச்சு செலவு பண்ணுங்க. கார்ட வச்சு செலவு பண்ணாதீங்க. கேஷ வச்சு செலவு பண்ணும்போது, நம்மள வந்து கட்டுப்படுத்த முடியாது. கார்டுனா வந்து ஸ்வைப் பண்ணி வந்து போயிடும். அதே மாரி யுபிஐ வச்சாலும் ஸ்வைப் பண்ணி போயிடும். ஒரு மாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெபிட் கார்டு மட்டும் அவாய்ட் பண்ணி கேஷா வந்து செலவு பண்ணுறதுக்கு. இந்த 5 எளிய வழிகள வந்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்த உருவாக்கும். ஒரே மாசத்துல 5,000 சேமிக்கவும் முடியும். நிச்சயமாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது மாரி சேமிப்பு வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.